2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8 10 முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்ரீ அவனை போஜனம் பண்ண வருத்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். போதும், கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். எலிஷாவுடைய காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து தான் இந்த நாள்ல கூட சிந்திக்க போகிறோம். அதன் மூலியமாக தேவன் நமக்கு வேண்டிய வார்த்தைகளை தந்து ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலிஷாவுடைய நாட்கள்ல அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அங்கே சூனேமியாள் அப்படிங்கிற அந்த ஊர்ல ஒரு கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ இருக்கிறார். அவள் பார்க்கிறாள், இந்த மனுஷன் இந்த பட்டணத்துக்கு வந்து வந்து போறாரு, ஊழியம் செஞ்சுட்டு போறாரு. அப்படிப்பட்ட அந்த தேவ மனிதன் நம்ம வீட்டுக்கு வர்றது நல்லது. ஆமை சோத்திரம், வந்தா கண்டிப்பா நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு போகணும், அவருக்கு ஒரு நல்ல ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவள் வற்புறுத்தி, என்ன பொருத்தி? ஆமை சோத்திரம். அப்படின்னா ஆமை சோத்திரம் வருந்தி கேட்கிறான், ஐயா நீங்க வரணும், எங்க வீட்டுக்கு என்ன பண்ணணும்? வரணும், வந்தே ஆகணும். உங்களுக்கு ஆமை சோத்திரம் நாங்க ஒரு ஆகாரத்தை செய்து வைத்து இருக்கிறோம். ஆமை சோத்திரம் நீங்க சாப்பிட்டுட்டு தங்கி இளைப்பாரிட்டு என்ன பண்ணணும்? ஆமை சோத்திரம் ஜெபித்துட்டு கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி அவள் வற்புறுத்தி அந்த எலிஷாவிடத்திலே கேட்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த வற்புறுத்துதலுக்கு இணங்கி ஆமை சோத்திர எலிஷாவும் அவர் வீட்டுக்கு போய் அவள் கொடுக்கிற ஆகாரத்தை புசித்து அவள் தங்குகிற அவரை கொடுக்கிற அந்த இடத்துல தங்கி அவர் என்ன பண்ணுகிறார்? கடந்து போகிறவளா இருக்கிறார். இது ஒரு ஆசீர்வாதத்தை பின் நாட்களை அந்த குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதா இருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆமை சோத்திரன் சொன்ன பத்தியில அந்த வீடுகளுக்கு ஜெபம் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆமை சோத்திரன் அது ஒரு சூழ்நிலையா தடையா இருக்கு. ஆனா சோத்திரம், இவர் சூனேமித்தியாளுடைய வீட்டுக்கு போகல. ஆனா யார் தான் வற்புறுத்திக்கிட்டு இருக்கிறா? சூனேமித்தாள். அந்த 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 பட்டணத்துல அந்த பகுதியில வாழ்கிற கனம் பொருந்திய ஸ்திரீ. அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறார். நல்ல ஒரு சோத்திரம், கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் அவள் இருக்கிறார். இந்த ஊருக்கு தலைவர் எப்படி முக்கியமானவர்கள் முக்கியஸ்தவர்கள் கனத்துக்குரியவர்களா இருப்போமோ அதுபோல கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ ஆமை சோத்திரம். அந்த ஸ்திரீயானவள் அவள் வாஞ்சிக்கிறாள், அவள் விரும்புகிறாள். என்ன விரும்புகிறாள் அப்படின்னு சொன்னா, ஊழியக்காரன் என் வீட்டுக்கு வரணும், ஊழியக்காரன் என் வீட்டுக்கு வரணும். ஆமை சோத்திரம், நாங்க கொடுக்கிற நல்ல ஆகாரத்தை அவங்க என்ன பண்ணணும்? புசிக்கணும். ஆமை சோத்திரம், அவங்க தங்கி இருக்கணும், அவங்க இளைப்பாறுதல் பண்ணணும். ஆமை சோத்திரம், அவங்க அப்படி இருந்துட்டு போறது நமக்கு ஒரு நன்மை ஆசீர்வாதம் என்று சொல்லி அவள் அங்கலாய்த்து அதுக்காய் வருந்தி கேட்கிறாள். ஆமை சோத்திரம், கெஞ்சி கேட்கிறா, ஐயா வாங்கய்யா, ஒரு முறையாவது வாங்கய்யா. சோத்திரம், நீங்க இங்க வரும்போதெல்லாம் இந்த பட்டணத்துக்கு வரும்போதெல்லாம் நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணணும்? தங்கிட்டு போகணுயா. ஆமை சோத்திரம், நீங்க சாப்பிடணுயா. ஆமை சோத்திரம், நீங்க இளைப்பாறணுயா. ஆமை சோத்திரம் அப்படின்னு சொல்லி அவள் வருந்தி கேட்கிறதை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சோத்திரம் என்ன பண்ணணும்? இந்த அனுபவத்துக்குள்ள கடந்து போகணும். ஆமீன். ஊழியக்காரவங்க ஒரு மாதத்திற்குள்ள ஆமை சோத்திரம் நம்ம வீடுகளுக்குள்ள கடந்து வரலைன்னா என்ன பண்ணணும்? ஆமை சோத்திரம், ஐயா சோத்திரம் நீங்க சமயம் கிடைக்கும் போது வீட்டுக்கு வரணும், ஜோம் பண்ணணும். இல்லைன்னா சோத்திரம், குடும்பத்துல சில சூழ்நிலைகள் இப்படி இருக்கு, உபவாசம் பண்ணி என்ன பண்ணணும்? ஜோம் பண்ணணும். ஆமை சோத்திரம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? ஆமை சோத்திரம் அவர்களை அழைத்து கனப்படுத்தி அப்படிப்பட்ட நடத்துக்குள்ள போகும்போது தான் பெரிதான நன்மைகள் மேன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சூனேமித்தாளுடைய அந்த ஸ்திரீக்கு எவ்வளவு பெரிய ஞானம் இருக்கு பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய புத்தி இருக்கு பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட ஒரு தெளிவு இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம போன் அடிச்சு ஜெபத்துக்கு வரோன்னு சொன்னா சோத்திரம், இன்னைக்கு தான் நான் வெளியூருக்கு போய்கிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு தான் சோத்திரம் நான் இந்த வேலையா போறேன். அவங்களும் கூப்பிடுறது இல்லை, நம்மளா கூப்பிட்டு சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க? எதையாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனா இவள் பாருங்க சோத்திரம், இவளுக்கும் நமக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா? இவளுக்கும் நமக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம். நம்ம ஜெபத்துக்கு வர்றோம்னு சொல்லும் பொழுது சோத்திரம், அந்த இடத்துல ஒருத்தர் போன உபவாச ஜெபத்துல ஒருத்தர் நிரப்பல. ஏப்ரல் மாதம் நடந்த யோகாசத்துல உங்க வீடுகள்ல ஜோம் பண்ண வர சொன்னா வந்து உபவாசம் பண்ணி ஜோம் பண்றோம்னு சொன்னா, ஐயா ஒத்த குடும்பம் தான் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு குடும்பம் வந்துச்சு, கர்த்தர் சோத்திரம் ஆசீர்வதிக்கட்டும். வேற எந்த குடும்பமும் முன் வரல. ஊழியக்காரவங்க வர்றது ஆசீர்வாதம்,
ஒரு உபவாச ஜெபத்துல வந்து நம்மளை ஜெபிக்கிற, நம்ம வீட்டில் ஜெபிக்கிறது ஆசீர்வாதம். அவங்களுக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை ஆக்கி போடுறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சோத்திரம். அவங்க வந்து கொஞ்ச நாள் என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் தங்கி இலைப்பாரிட்டு போகட்டும், அது ஒரு ஆசீர்வாதம். சூனேமித்தியாளுக்கு அறிவு இருக்கு பாருங்க. அவ தான் விசுவாசி, அவ தான் கர்த்தருடைய பிள்ளை, அவளை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சூனேமித்தியாளை போல என்ன பண்ணணும், இருக்கணும். ஆமே சோத்திரம். 2 மாதம் ஆயிருச்சு, ஐயா வரலையே, ஊழியக்காரவங்க வரலையே. சோத்திரம். வருகிறது கால் வைக்கணுமே, அது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? சோத்திரம். நான் ஊழியர் கூட்டம் நடத்தணும் ரொம்ப வாஞ்சியா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அத்தனை ஊழியக்காரர் இந்த எல்லையில வந்து கால் வைத்தா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த பட்டணத்துக்கு ஒரு ஆசீர்வாதம், சபை மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அதற்காக போன வருஷத்துலேருந்து பிரயாசப்பட்டு இருக்கிறேன், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். சோத்திரம். ஒரே ஒரு அங்கலாய்ப்பு தான், அவங்கள தங்க வைக்கணுமே அப்படிங்கிற ஒரு பெரிய அங்கலாய்ப்புல சோத்திரம் அப்படியே காலத்தை கடத்திக்கிட்டே இருக்கிறேன். ஆனா எப்படியும் அடுத்த வருஷம் ஊழியர் கூட்டத்தை நடத்திடணும், நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் இந்த இடத்துல வந்து கால் வைத்திடணும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. சோத்திரம். அதற்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஊழியர்களா இருக்கிற நாங்கள், பரிசுத்தவான்கள் வந்து கால வைக்கணும். அநேக ஊழியர்கள் இந்த இடத்துக்கு வரணும். சோத்திரம். அவங்க வந்து ஜெபிக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமே சோத்திரம். அவங்களுக்கு ஒரு நல்ல ஆகாரத்தை என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஆமே சோத்திரம். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமே பாருங்க, ஆபிரகாமுடைய நாட்கள்ல ஆபிரகாம் சோத்திரம் அவர் அப்படி எழும்பி வரார். எழும்பி வந்து காலவேளை வரும்போது அங்கே ஒரு 3 ஊழியக்காரவங்க என்ன பண்றாங்க, கடந்து போறான். அதை பார்த்துட்டார். சோத்திரம். பார்த்த உடனே ஓடி போய் உபசரிக்கிறார். பாருங்க, ஆபிரகாமை தேவன் அப்புறம் செல்வச்சியமான உயர்த்துவாரா உயர்த்த மாட்டாரா? சோத்திரம். இன்னைக்கு பார்த்தோன்னே ஐயோ நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட போறாரே, சோத்திரம் அப்படின்னு நினைக்குதுங்க. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அதனால மதிய வேலை காலை வேலை இதெல்லாம் பார்த்து வர வேண்டியதா இருக்கு. சோத்திரம். இல்லைன்னா சோத்திரம், ஐயோ மதிய வேலை ஆகாரத்துக்கு நேரம் வந்துட்டாரே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சோத்திரம் அப்படியே பார்த்தும் பார்க்காதது போல என்ன பண்ணிடுவாங்க, இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் நல்லவரா இருக்க. ஒரு சோத்திரம் தாயார் கொடுத்த சாட்சி. அவங்க காமராஜர் யூனிவர்சிட்டியில ஹெச்ஓடியா இருந்து ஆமே ரிட்டையர்ட் ஆனாங்க. அவங்க சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஒரு காரியம். ஆமே சோத்திரம். அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க தகப்பனார் சொல்லியிருக்கிறாராம், அவங்க சபைக்கு போகிற குடும்பம் ஏம்மா, அவங்க காலையில வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் இரவு வேலையில தான் வருவாங்க. அதனால இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு விட்டு சாயங்காலம் இடையில வந்துடும். அப்படி ஒரு வேளை சோத்திரம் நீ வந்திருக்கின்ற வேலையில ஊழியக்காரவங்க யாராவது வந்துட்டா சோத்திரம் ஆகாரத்தை எடுத்து என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும். அது வந்து அவங்களுக்கு தண்ணீர் கொடுத்து ஆகாரத்தை கொடுத்து அவங்கள உட்கார வச்சு அவங்கள விசாரிச்சு அவங்கள கனப்படுத்தி அனுப்பணும் அப்படின்னு அந்த பிள்ளைக்கு தாய் தகப்பன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்ப அந்த சாயங்கால வேலையில அதுக்கு சாப்பிட்றதுக்காண்டி ஏதோ செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அந்த கிராமத்துல ஒரு சுவிசேஷ ஊழியர் சுவிசேஷம் பண்ணிட்டு ஆமே சோத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகள் வீடுன்னு சொல்லி தெரிஞ்சு அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார். வந்தோடனே சோத்திரம் அந்த பிள்ளை ஒரு 5வது 6வது தான் படிச்சிருக்கும் அந்த வயது. அதுக்கு என்ன தெரியும் பாருங்க. ஆனா தகப்பனார் சொன்ன அந்த நல்ல ஆலோசனை அந்த பிள்ளைக்குள்ள புத்தி. உடனே ஊழியக்காரன் சொன்ன ஐயா கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லி அவருக்கு சேர் எடுத்து போட்டு உட்கார வச்சு அதற்குன்னு வைக்கப்பட்ட ஆகாரத்தை எடுத்து தட்டுல போட்டு அவர் பாருங்க காலையிலேருந்து ஊழியத்துல சோத்திரம். அவருக்கு அன்னைக்கெல்லாம் விசுவாச ஊழியம் தானே, பொருளாதாரம் அந்த அளவுக்கு இருக்காது. காலை சாப்பிடல, மதியம் சாப்பிடல, ஊழியங்களை முடிச்சு சாயங்காலம் வெறுவயிரோடு வந்து நிற்கிறார். ஆமே சோத்திரம். எங்கேயாவது ஆகாரம் கிடைச்சா நல்லா இருக்குமே. இந்த பிள்ளை போட்டு கொடுத்தோன்னு அந்த ஊழியக்காரனுக்கு இருந்த மகிழ்ச்சி சந்தோஷத்துக்கு அளவில் சாப்பிட்டுட்டு அந்த பிள்ளை என்ன பண்ணார், ஆசீர்வதிச்சுட்டு போனாராம். அந்த அம்மா சொல்லுது, அன்னைக்கு அந்த ஊழியக்காரன் கொடுத்த ஒருவேளை ஆகாரம் தான் இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு காரணம் என்று சாட்சி பகிர்ந்தாங்க. அல்லேலூயா. அவங்க காலேஜ் யூனிவர்சிட்டியில உயர்த்தப்பட்ட அவங்க பிள்ளைகள்லாம் வெளிநாட்டுல அமெரிக்கா தேசத்துல நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. ஆனா சோத்திரம் எவ்வளோ படிச்சிருக்கிறாங்க, வந்திருக்காங்க, எவ்வளோ காரியம். ஆனா அவங்க இருதயத்துல இருக்கிற ஒரு காரியம் என்ன, இந்த ஊழியக்காரரை நான் கனப்படுத்தி எனக்கு 5வது தான் படித்தேன் சோத்திரம், 5வதோ 6வதோ ஆமே சோத்திரம் படித்தேன். எனக்கு எப்படி அந்த ஞானம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா அன்னைக்கு கனப்படுத்திட்டு போனேன். அவர் என் மேல கையை வச்சு என்ன பண்ணார், மனதார ஆசீர்வதிச்சுட்டு போனாரு. அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் சந்ததிக்கும் இருக்கிறதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னாங்க. அல்லேலூயா. அது போலதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அந்த 3 ஊழியக்காரர் ஓடுறார். ஓடி போய் அந்த ஊழியக்காரர்களை கனப்படுத்தி வரவேற்று ஆமை சோத்திரம் அவங்களை இளைப்பார பண்ணி கை கால் கழுவுவதற்கு தண்ணீரை கொடுத்து கொஞ்சம் ஆமை இளைப்பாருங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ள உங்களுக்கு என்ன பண்றேன் ஆகாரத்தை ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லி ஓடி போய் ஒரு கண்ணுக்குட்டியை அடிச்சு ஆமை சோத்திரம் கொளுத்த கன்று அடிச்சு சமைச்சு அவன் மெல்லிய மாவு எடுத்து அப்பங்களை சுட்டு ஆமை சோத்திரம் அவங்களுக்கு கொடுத்து ஆமை சோத்திரம் என்ன பண்றாங்க, ஆமை சோத்திரம் அவங்களை கனப்படுத்துறான்.
ஆனா அவங்க போறவங்க எப்படி போறாங்க பாத்தீங்களா? சோத்திரம். ஒரு உற்பத்தி காலத்திலே நீ ஒரு பிள்ளை என்ன பண்ணுவாய்? கரத்திலே ஏந்தி கொண்டு இருப்பாய் என்று அவர்கள் ஆசீர்வதித்து கடந்து போகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. சோத்திரம். கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் அந்த ஆசீர்வாதத்துக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா சோத்திரம், இந்த இடத்துல சோத்திரம் அவங்க இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள போகும்போது கர்த்தர் பெரிதான ஒரு நன்மையை, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில சோத்திரம் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும். அதனால இந்த உபவாச நாட்கள்லையும் சரி, நம்ம வீடுகளுக்கு போகக்கூடாது. ஒரே ஒரு குடும்பம் மட்டும் ஐயா வாங்கயான்னு சொன்னிச்சு, வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு வீட்டுக்கு வந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு வராமல் இருக்க முடியாது. அதனால அடுத்த முறை பார்த்துக்கலாம்னு சொல்லி, ஆனால் 21 நாட்கள் ஜெபங்கள்ல சோத்திரம் மாலை வேளையில ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் தேவ சமூகத்தில் ஜெபிக்க தேவன் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. வீடுகளுக்கு தான் வந்து ஜெபிக்கலன்னு இல்லை, வீட்டில் இருந்து சோத்திரம் ஒவ்வொரு குடும்பங்களை நினைச்சு, அந்த குடும்பங்களுடைய பிரச்சனைகளை நினைச்சு, அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த குடும்பங்களுக்காய் ஜெபிக்க தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணார்? கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. ஒருவேளை சோத்திரம் நான் வரணும்னு நினைச்சாலும், ஒருவேளை நீங்க அந்த சோத்திர எதிர்பார்ப்புக்குள் இல்லாததுனால தேவன் வர விடுகிறது இல்லையா என்னன்னு தெரியல. முயற்சி எடுக்கிறேன். சோத்திரம் 8 மாதங்களாகி சில குடும்பங்களுக்குள்ளே காலை வைக்கல. என்ன பாருங்களேன், அப்படியே காலை வச்சிருந்தாலும் ஒரு முறை சோத்திரம் இப்படிதான் காலை வச்சிருப்பேன். ஆமே சோத்திரம். ஆனால் பிரயாசப்படுறேன். ஆண்டவரே சோத்திரம், வீடுகளுக்கு போய் ஜெபிக்கிறோம். சோத்திரம் ஊழியர் கூடி ஜெபிக்கிறதுல இதை ஒரு விண்ணப்பமாகவே கொடுக்குறேன். வீட்டுக்குள்ள போய் ஜெபிக்கணும் விண்ணப்பம் கொடுக்குறேன். ஆமே சோத்திரம். அந்த அளவுக்கு அந்த காரியங்கள் ஏதோ அரெஸ்ட் பண்ண மாதிரி, தடை பண்ணின மாதிரி இருக்கு. உள்ளே நெருங்க முடியாத அளவு இருக்கு. சோத்திரம். அது சாத்தானா இல்லை நீங்க அந்த இடத்துல இடம் கொடுத்து வச்சிருக்கிறீங்களான்னு தெரியல. ஆனா சூனேமித்தியால் வருந்தி அழைத்தாள் எலிஷாவை. அல்லேலூயா. ஆமே சோத்திரம். கண்டிப்பா வாங்கய்யா அப்படின்னு சொல்லி வருந்தி அழைத்து ஆமே சோத்திரம் அவருக்கு அங்கு ஒரு இளைப்பாறுதலை உண்டாக்கி அவங்களுக்கு ஒரு நல்ல ஆகாரத்தை கொடுத்து ஆமை சோத்திரம் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அனுபவத்துக்குள்ளே கடந்து போகிறாள். ஆமை சோத்திரம். அவள் கனம் பெற்றவளாய் இருக்கிறாள். உலக பிரகாரமா என்ன கனம் இருக்குதோ இல்லையோ, கர்த்தருடைய ஊழியத்தின் பார்வையிலே, ஊழியர்களுடைய பார்வையிலும் அவள் கனம் பெற்றவளாய் இருப்பாள். அல்லேலூயா. சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இது போல நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும்? 2 மாதத்துல சோத்திரம் ஊழியக்காரங்க வரலைன்னா வர சொல்லி என்ன பண்ணணும்? ஐயா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி ஆமை சோத்திரம் நல்ல என்ன பண்ணுங்க? சோத்திரம் கஞ்சி தண்ணியை கொடுத்து என்ன பண்ணிருங்க? அனுப்பி விட்டுருங்க. அல்லேலூயா. சோத்திரம். எனக்காக நான் சொல்ல வரல, நாங்கள் செய்கிறோம். எங்கள் ஊழியக்காரவங்க எப்போ வந்தாலும் சரி, அவங்களுக்கு வெஜ்ஜினா அந்த வெஜ்ஜில் எது சிறப்பாக செய்யலாம். ஆமே சோத்திரம். என்வினா என்வியில் என்ன சொல்லலாம்? அம்மா பாஸ்டர் அம்மா என்வி, பாஸ்டர் வெஜ்ஜு. இவங்க 2 பேருக்கு என்ன பண்ணிடுவோம்? காரியங்களை செய்து திருப்திகரமாய் அனுப்ப கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஊழியக்காரங்க வந்துட்டு ஐயா வாங்க சோத்திரம். அப்போ அவங்களுக்கு தெரியும், திடீர்னு நம்ம சொல்லாமல் வந்திருக்கிறோம், ஆகாரம் இருக்கும்போது ஐயா வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்புறம் அங்கே போய் சாப்பிடுறேன். ஐயா உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கு. ஆமே நீங்கள் கையை கழிட்டு வாங்க சோத்திரம், சாப்பிடலாம் என்று சொல்லி ஆமே சோத்திரம் அவங்களுக்கு ஒரு ஆகாரத்தை கொடுத்து அனுப்ப கர்த்தர் கிருபை செய்தார். அதனால ஊழியக்காரவங்க சோத்திரம் ஒருவேளை அந்த டைமிங்கில் வந்துட்டா ஆமே சோத்திரம் அவங்களை கனப்படுத்தி அவங்களை நல்லா உபசரித்து அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அல்லேலூயா. வேதத்தில் நம்ம பார்க்க முடியும், இந்த சூனேமித்தாள் அந்த இடத்துல தான் இருந்திருக்கிறாங்க. அதனால நீங்க அந்த பகுதியில் கவனம் செலுத்துங்க. கர்த்தர் நல்லவராக இருக்க. நீங்க வருந்தி அழைக்காவிட்டால் தேவன் அனுப்ப மாட்டார். அல்லேலூயா. ஆமே சோத்திரம். ஊழியக்காரவங்க வந்து நின்று ஜெபிக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ரைட். 2வது அவள் சொல்லுகிறாள் ஆமை சோத்திரம் அந்த மனுஷனை குறித்து, எலிஷாவை குறித்து சொல்லுகிறார் ஒரு வார்த்தை. அவர் புருஷனிடத்தில் சொல்ல என்ன சொல்லுறா? அவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? பரிசுத்தவான். பாருங்க, அவள் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்போது வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர், அவருக்கு பேர் தேவனுடைய மனுஷன். ஆமை சோத்திரம். கர்த்தருடைய ஊழியக்காரர். ஆமை சோத்திரம். கனவீனமான வார்த்தைகளை பயன்படுத்தி விடக்கூடாது. கனத்திற்குரியவர்களை கனமான வார்த்தைகள். அவர் எவ்வளவு அழகா அந்த வார்த்தையை கொண்டு வரார் பாருங்க. அவர் கொண்டு வரா, தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் எந்த இடத்துக்கு போனாலும் மற்றவர்கள் சொல்லணும், நம்மளை பார்த்து இவர்கள் பரிசுத்தவான்கள் என்று காண்கிறேன் சொல்லணும். பரிசுத்தவான்கள் என்ன பண்ணணும்? ஊழியர்களை பார்த்தால், விசுவாசிகளை பார்த்தால். ஏன்னா நமக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். நான் சொன்னது போல இயேசுவை புறஜாதிகளுக்கு தெரியாது. பைபிள் தெரியுமா? தெரியாது. சத்தியம் தெரியுமா? தெரியாது. ஏதோ இயேசுங்கிற பேரை கேள்விப்பட்டிருப்பாங்க. கிறிஸ்தவர்கள் ஒரு பகுதியில் இருந்தானா சரி இவங்க இயேசு சாமியை கும்பிடுறவங்க அப்படின்னு சொல்லி, அதில் ஆர்சி இருந்துச்சுன்னா சரி இயேசுநாதர் போல இப்படி ஒரு சிலை இருக்கும், உருவம் இருக்கும், படம் இருக்கு, இவ்வளவுதான் தெரியும். மற்றபடி அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாது. சகைக்கு ஒரு வாஞ்சை, அவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்கணும். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தமானவர். அல்லேலூயா.
ஆமென் ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்தம் நமக்குள்ள விளங்கும் போதுதான் நம் மூலியமாக தான் இயேசு பரிசுத்தமானவர் என்கிறதை புறஜாதிகள் என்ன பண்ணும்? புரிந்து கொள்ளும், அறிந்து கொள்ளும். அந்த பரிசுத்தத்தை நமக்குள்ள இருந்து என்ன பண்ணணும்? விளங்க பண்ணணும். எலிசா விளங்க பண்ணினதை பார்க்கிறோம். இவரை பார்க்கிறேன், வந்து போயிட்டு இருக்கிறார், வீட்டுல தங்குறார், சாப்பிடுறார். அவ சொல்றா, இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அல்லேலூயா. உங்களை குறித்து என்ன குறித்தும் புறஜாதிகள் இந்த வார்த்தை அல்லவா சொல்லணும்? சோத்திரம். பரிசுத்தவான்கள் என்று என்ன பண்ணணும்? காணும். அப்ப எப்படி காண்பாங்க? அவங்களுடைய பேச்சுல பார்ப்பாங்க, பேச்சு எப்படி இருக்கு. சோத்திரம். அதுபோல அவங்களுடைய நடக்கையை பார்ப்பாங்க, அவங்களுடைய உடையை பார்ப்பாங்க, அவங்களுடைய பாவனையை பார்ப்பாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அவங்களுடைய சோத்திரம் என்ன சொல்றது, அவங்களுடைய பாடி லாங்குவேஜை பார்ப்பாங்க. இவைகளெல்லாம் பார்க்கும்போது சோத்திரம் இவங்களுடைய நடந்து கொள்கிற விதத்தை பார்த்து சொல்லுவாங்க, சோத்திரம் இவங்க பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த ஒழுங்குக்குள்ள கடந்து போகணும். நம்ம ஒரு வீடுகளுக்குள்ள போகும்பொழுது காலை வேளையில கூட அதிகாலை ஜெபம் நடக்குது, அதுல தியானம். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த தியானத்துல சோத்திரம் இந்த பகுதியை குறித்து அதிகமாய் சிந்தித்தோம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். நம்ம மற்றவர்களுக்கு மத்தியில பரிசுத்தவான்களாய் இருக்கிறதை விளங்க பண்ணணும். நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும். அதற்கு சோத்திரம் ஒன்று, தெய்வ பயத்தோடு நம்முடைய ஜீவியத்தை காக்கணும். இரண்டாவது, நாம் ஒழுங்குக்குள்ளே கட்டுப்பட்டவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க சோத்திரம், நம்ம ஒரு வீடுகளுக்குள்ள நுழையும் பொழுது எங்கு போனாலும் சரி கர்த்தருடைய பிள்ளைகள் இரண்டு பேரா தான் போகணும். இல்லைன்னா அங்கே 2 பேர் இருக்கணும். அந்த ஒழுங்குக்குள்ள தான் நம்ம நடக்கணும். நீங்க எங்க தேசத்துல விபரீதங்கள் நடக்குது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அங்கே 2 பேர் இருக்காது, ஒத்த ஆளா கிடக்கும். சோத்திரம். அதுல தான் பிரச்சனையை சம்பவிக்கும். இந்த கொல்கத்தால கூட சோத்திரம் அந்த ரெஸ்ட் ரூம்ல, அந்த ரெஸ்ட் ஹால்ல சோத்திரம், ரெஸ்ட் அறையில சோத்திரம் பாருங்க சோத்திரம், அவள் மட்டும்தான் தனியா என்ன பண்ணியிருக்கிறா? சோத்திரம் ரெஸ்ட் எடுத்துட்டு. 100 ஆள் கூட இருந்திருந்தா சோத்திரம் இந்த பாதிப்பு என்ன பண்ணியிருக்காது? சம்பவித்திருக்காது. அநேக இடங்கள்ல சோத்திரம். அதனால நான் எல்லாருக்கும் சொல்லுகிற காரியம், ஆமென் சோத்திரம், 2 பேரா இருக்கணும். சிங்கிளா இருந்தா ரொம்ப கவனமா இருக்கணும். சோத்திரம். அப்படி இருக்கும்போது யாரையும் உள்ள என்ன பண்ணக்கூடாது? அனுமதிக்க கூடாது. கர்த்தர் நல்லவரா இருக்கு. எதா இருந்தாலும் சோத்திரம் வெளில நின்று பேசணும். இல்லைன்னா சோத்திரம் இங்க பக்கத்துல தான் இருப்பார், என்னுடைய வீட்டுக்காரர் வர சொல்றேன், ஆமென் சோத்திரம். இல்லைன்னா சகோதரி, இல்லைன்னா சோத்திரம் மனைவியை வர சொல்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? அப்படி சோத்திரம் நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும். அதெல்லாம் சோத்திரம் மற்றவங்களுடைய பார்வையில பார்க்கும்போது, ஆமென் சோத்திரம், ஒரு வீட்டுக்குள்ள போறோம் சோத்திரம், இங்க என்ன சூழ்நிலை தெரியாது, வெளியில இருக்கிறவங்க பார்ப்பாங்க. அப்ப கணவன் மனைவியா போயிட்டா ஒன்றும் தெரியாது, இல்லை ஒரு 2 பேரா போயிட்டா ஒன்றும் தெரியாது. சோத்திரம். ஜெபத்துக்கு தான் போறோம். ஆனாலும் கூட இந்த ஒழுங்கை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ளும் போது தான் புறஜாதிகளுக்கு மத்தியில அவங்க பார்வை எப்படி இருக்கும்? சோத்திரம் ஒழுங்கா இருக்கும். ஆமென் சோத்திரம். அதெல்லாம் கவனிக்கிற அந்த சுனமித்தியால் சோத்திரம் அவ சொல்றா, அவன் புருஷன்ட்ட பரிசுத்தவான் காண்கிறேன். அவருடைய பேச்சு, அவருடைய நடக்கை. அவர் போகும்போதெல்லாம் யாரை கூட்டிட்டு போறாரு? அதான் சொல்றா, தனியா போகல. அவர் ஒரு கேஎஸ்சி என்ன பண்ணிட்டு போறாரு? ஒரு உடன் ஊழியக்காரனை கூட்டிக்கிட்டு போறாரு. போனதும் அங்கே பார்க்கிற பார்வை சோதரன், சில பேரை கண்டுபிடிச்சலாம். அவங்க பார்வையில என்ன இருக்கும்? அந்த தீமை இருக்கும். அவங்களுடைய பார்வை காட்டி கொடுக்கும். வேதம் சொல்லுது, அவளுடைய கண் இமையினாலே உன்னை பிடிப்பதற்கு இடம் கொடுக்காது. கண்ணு பிடிச்சிரும் நம்மள. சோத்திரம். அப்படிப்பட்ட சோதனைகள், காரியங்கள் சோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அப்ப கண்ணு பிடிக்கும். சோத்திரம். கண்ணு பேசும். ஆமென் சோத்திரம். கண் மூலியமாய் நயமாய் வஞ்சிப்பார்கள் பெண்களை ஆண்கள், ஆண்களை பெண்கள் வஞ்சிப்பார்கள். ஆமென் சோத்திரம். அதை கண்டுபிடிச்சு அவைகளுக்கு விலகி நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென் சோத்திரம். அதுபோல சோத்திரம் அவங்களுடைய சோத்திரம் பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோத்திரம் அது ஒரு மொழியில பேசும். சோத்திரம் அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்க முடியும். அவங்களுடைய பேச்சை வச்சு என்ன பண்ண முடியும்? சில பேர் பேசும்போதே சோத்திரம் டபுள் மீனிங்ல பேசுவாங்க. அதை வச்சே நம்ம என்ன பண்ண முடியும்? சுதாரிக்க முடியும். இவங்களுடைய ஆவி சரியில்லை, இவங்களுக்குள்ள இருக்கிறது வித்தியாசமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சு நாம் அவைகளுக்கு விலகி நம்மளை காத்துக்கொள்ளணும். ரைட். புறஜாதிகள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பாங்க. அவைகளுக்கு நம்ம விலகி இருக்கிறதுக்காக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக கண்ணை வச்சு கண்டுபிடிச்செல்லாம் அவங்களுடைய பார்வை அப்படி வித்தியாசப்படுத்தி காமிக்கும், அவங்களுடைய நடக்கை வித்தியாசப்படுத்தி காமிக்கும், அவங்களுடைய வஸ்திரம் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கும். ஆமென் சோத்திரம். அவங்களுடைய பேச்சு வித்தியாசப்படுத்தி காண்பிக்கும். இதை வச்சு அவங்களுடைய காரியங்கள், அவங்களுடைய ஆவி, அவங்களுடைய சரியில்லை அப்படிங்கிறது புரிஞ்சு நம்ம விலகி இருக்கணும். அல்லேலூயா. ஆனா நம்முடைய காரியம் எப்படி இருக்கணும்? கடந்து போகிற இடத்துல வஸ்திரத்துல ஒரு நேர்த்தி இருக்கணும், நம்முடைய பேச்சுல ஒரு நேர்த்தி இருக்கணும், நம்முடைய பார்வையில ஒரு நேர்த்தி இருக்கணும்,
இருக்கணும். ஆமை சோத்திரம். நம்முடைய நடக்கையில ஒரு நேர்த்தி இருக்கணும். இவைகளை பார்த்துதான் ஆமை சோத்திரம் புறஜாதிகள் சொல்வார்கள், ஆமை சோத்திரம் இவர்கள் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா சோத்திரம். அப்படி நம்மளை குறித்து சொல்லணுமே. கடந்து போகிற இடங்களில் என்ன பண்ணணும்? நம்மளை குறித்து சொல்லத்தக்கதாக நாம் அப்படிப்பட்டவர்களாய் நடக்கணும். எலிஷா அப்படிப்பட்டவராய் ஜீவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா சோத்திரம். திருச்சபையும் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும். புறஜாதிகளை நம்மளை குறித்து என்ன பண்ணணும்? சாட்சி கொடுக்கத்தக்கதாய் நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது அந்த சூனேமித்தியாளுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னு சொன்னா, ஐயா இவர் வந்து போறார், இந்த பட்டணத்துல இந்த பகுதியில ஊழியம் செய்யறார், அதனால ஒண்ணு செய்வோம், மெத்தையில என்ன பண்ணுவோம்? ஒரு சின்ன அறை வீட்டை கட்டுவோம். சின்ன அறை வீட்டை கட்டுவோம். அங்கே என்ன பண்ணுவோம்? ஒரு கட்டில போடுவோம். அதுக்கப்புறம் சோத்திரம் ஒரு மேஜையை போடுவோம், ஒரு நாற்காலியை போடுவோம், வெளிச்சத்துக்கு ஒரு குத்து விளக்க வைப்போம். வரும்போதெல்லாம் இங்க தங்கி அவர் என்ன பண்ணட்டும்? இளைப்பாரி கடந்து போகட்டும் சொல்லி அந்த மெத்தையில ஒரு சின்ன அறை வீட்டை என்ன பண்ணுகிறார்? கட்டுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. மேல் வீட்டை குறித்து வேதம் சொல்லுகிற பகுதியெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சோத்திரம் ஆவிக்குரிய பகுதியா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே காட்டி கொடுப்பதற்கு முன்பதாய் பஸ்காவை ஆசரிக்கிறார். அப்படி பஸ்காவை ஆசரிக்கும் போது சீசர்கள் கேட்பாங்க, எங்க ஆசரிக்கணும்? அப்ப அவர் சொல்லுவாரு, நீ இப்படி போகும்போது ஒரு மனுஷன் தண்ணியை தூக்கிட்டு போவான், அவன் பின்னாலே போ. அந்த வீட்டு எஜமான சந்திரி அவன் மேல் வீட்டுல கம்பளங்களை விரித்து பஸ்காவுக்கு ஆயத்தமான இடத்தை காமிப்பான், அங்க போய் ஆயத்தம் பண்ணும். அல்லேலூயா. அப்ப மேல் வீட்டுல என்ன நடக்குது? பஸ்கா ஆசரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். இங்கு சூனேமித்தியாள் ஒரு மேல ஒரு சின்ன அறையை கட்டுகிறாள். அது சோதர கர்த்தருடைய தாசர்கள் தங்கி இளைப்பாறும்படியாக காரியங்கள் ஒதுக்கப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளை எடுத்து வாசிப்பீர்களானால் 2வது அதிகாரத்திலே ஆமென் சோத்ரா அவர்கள் மேல் வீட்டு அறையில என்ன பண்றாங்க? காத்திருக்கிறாங்க. அப்படி காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? அவர்களை இறங்கி அவர்களை நிரப்பி அவர்களை அபிஷேகம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அப்ப அவர்கள் எங்கே காத்திருக்கிறார்கள்? அந்த மேல் வீட்டு அறையில அவங்க தேவ சமூகத்துல கூடி என்ன பண்றாங்க? காத்திருக்கிறார்கள். அப்படி காத்திருக்கின்ற வேளையில தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப வேதத்துல நீங்க சோதர அநேக இடங்களை திருப்பி பார்ப்பீர்களானால் மேல் வீடு முழுவதும் கர்த்தருக்காகவே அது ஒதுக்கப்பட்டு இருக்கிறதா இருக்கும். கூடி ஆராதிப்பதற்காக, ஊழியர்கள் தங்குவதற்காக, ஆமை சோத்திரம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, ஆமை சோத்திரம் இப்படி காரியங்கள் சோத்திரம் காணப்படும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய தலைமை ஊழியக்காரரை நீங்க பார்ப்பீர்களானால் அந்த மேல் வீட்டில் சோத்திரம் கூரை கொட்டாய் போட்டு என்ன பண்ணோம்? தேவனை தொழுது கொள்ள தேவன் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. இன்னைக்கு சோத்திரம் நமக்கு சொந்த இடத்தை கொடுத்து ஆலயத்தை கொடுத்துட்டார். அதனால இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கிறான்னா ஒரு ரூமை கட்டி ஏசி எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாரு. அங்கு போனா நான் தான் தங்குவேன். சோத்திரம் ஊழியக்காரர்கள் நான் போனா எனக்கு அல்ல, நான் போனாலும் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டார். இல்லப்பா மேல போய் தங்கிரு அப்படின்னு சொல்லி ஆமை சோத்திரம் எல்லா வசதி வாய்ப்போடு எந்த ஊழியக்காரவங்க போனாலும் ஆமை சோத்திரம் அவங்களுக்கென்று அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அப்ப மேல் வீட்டுடைய அனுபவம் இதுதான். கர்த்தருடைய காரியங்களா இருக்கணும். அது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். சூனேமித்தாளுக்குள்ள அது ஒரு வாஞ்சையா வந்தது. ஆமை சோத்திரம் அந்த வாஞ்சையை நிறைவேற்றுகிறார். அங்கு 4 விதமான காரியங்கள் செய்யப்படும். அதை குறித்து தான் இன்னைக்கு சிந்திக்க போறோம். அதுதான் நமக்கு தேவ செய்தி. இப்பதான் தேவ செய்திக்குள்ளே நான் நுழைய போறேன். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். இது வரைக்கும் ஒரு முன்னுரையாய் ஒரு துவக்கமாய் ஒரு இன்ட்ரோடக்ஷனாய் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ரைட், ஓகே. அங்கு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார் 4 காரியங்களை அங்க வைக்கணும். என்னென்ன காரியம்? நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதுல அவருக்கு என்ன பண்ணணும்? முதலாவது ஒரு கட்டில போடணும். 2வது மேஜை, 3வது நாற்காலி, 4வது குத்து விளக்க வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றார். அல்லேலூயா. சரி, இந்த 4 காரியத்தை சமயத்துக்கு தவுக்கமாறு நாம் தியானித்து ஆமை சோத்திரம் முடிப்போம். இதற்கு பின்னால நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் சில காரியங்களை சொல்லிட்டு இந்த 4 காரியத்துக்குள்ள முடியாடுறேன். ஆமை சோத்திரம் அந்த எலிசாவுக்கு ஒரு டவுட் ஆயிப்பேர். இந்த அளவுக்கு நம்மளை விசாரிக்கிறா, இங்க வர சொல்றா, தங்க வைக்கிறா, சாப்பாடு கொடுக்குறா. இப்ப பார்த்தா ஒரு சின்ன அறை வீட்டை வேற கட்டிட்டா, அதுல ஒரு கட்டில போட்டுட்டா, ஒரு மேஜையை போட்டு நாற்காலியை போட்டு ஒரு குத்து விளக்க வச்சு இப்படி நமக்கு இவ்வளவு சௌகரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாளே, இவன் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறா? இவன் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறா? ஒருவேளை இவள்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து ராஜாட்ட இவளுக்காக நான் பேச வேண்டிய காரியம் ஏதாவது இருக்கா? ஏன்னா தேசத்தின் தீர்க்கதரிசியா இருக்கிறார். ஆமை சோத்திரம் பாருங்க, எலிசா காலகட்டத்துல சோத்திரம் அசிரிய ராஜா யுத்தத்துக்கு வருவான். சோத்திரம் சீரிய தேசத்திலிருந்து ஒரு படைத்தலைவன் வருவான், நாகமான்
உடனே என்ன பண்ணுவான் சொல்லுவான், நான் இந்த தேசத்துக்கு வரும்போது இந்த குஷ்டரோகத்தை நீக்கி என்ன பண்ணணும், சுத்தமாக்கணும். ராஜா கேட்பான், நான் இவனை சுத்தமாக்குறது தேவனா? இவன் இங்க வந்து வர்றேன்னு சொல்றான், இவன் உளவு பார்க்கத்தான் வர்றான், நம்ம தேசத்தை யுத்தம் பண்றதுக்காகவே வர்றான். அப்ப எலிசா சொல்லுவான் ராஜாட்ட, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ அவனை என்கிட்ட அனுப்பு, நான் பாத்துக்கிறேன். அப்ப ராஜாவோடு பேசுகிற அளவுக்கு எலிசாவுக்கு சோத்திரம் அந்த செல்வாக்கு இருக்கு. செல்வாக்குன்னா அந்த தெய்வீக தன்மை இருக்கு. அவர் தேசத்தின் தீர்க்கதரிசியா இருக்கிறார், தேசத்தின் ஊழியக்காரனா இருக்கிறார். அப்ப ராஜா ஊழியக்காரர் சொல்றதை கேட்டு என்ன பண்றார், சோத்திரம் அந்த நாகமான அனுப்பி விடுறார். எப்பா நீங்க வந்ததெல்லாம் சரிதான், எங்க தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார், நீ அங்க போ, உனக்கு என்ன ஆகி போயிடும், சுகமாய் போயின்னு ராஜாவை அனுப்பிச்சு வைக்கிறார். அது மாதிரி ஏதாவது ஊருக்குள்ள வழக்கு பிரச்சனை, இடத்தகராறு, அந்த தகராறு இந்த தகராறு ஏதாவது இருக்கா என்னன்னு தெரியலையே, இந்த அளவுக்கு நமக்கு உபசரிக்கிறாளே, அதனால ஏதாயிலும் இவளுக்காக நான் ராஜாட்ட பேச வேண்டிய காரியம் இருக்கா, சொல்லு, நான் என்ன பண்றேன் பேசுறேன் அப்படின்னு கேஎஸ்ஐ விட்டு கேட்கிறேன். அதுக்கு அவ ஒரு சொல்லுவா பாருங்க சோதரம், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் ஜனங்களுக்குள்ளே சுகமா இருக்கிறேன். அப்படின்னா என்னன்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, தேவனுக்காகவும் தேவனுடைய ஊழியக்காரனுக்காகவும் செய்கிற அந்த காரியங்களில எந்த பிரதிபலனை என்ன பண்ணல, எதிர்பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு உள்ளமாதான் சூனேமித்தியால் என்ன பண்ணுகிறாள், காணப்படுகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது போலதான் நம்ம இருக்கணும். கர்த்தருக்காய், ஊழியத்திற்காய், சபைக்காய், ஊழியர்களுக்காய் நாம் செய்யும் போது எந்த பிரதிபலனையும் என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. ஆமீன். கர்த்தருக்காக அந்த காரியங்களை செய்யும். ஆனா கேயாசி ஒரு காரியத்தை சொல்லுகிறான், சோத்திரம், அப்பா அவளுக்கு குழந்தை இல்லை, புருஷனும் வயது முதிர்ந்தவராய் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தேவ மனுஷன் சொல்றாரு, ஒரு உற்பத்தி காலத்துல நீ உன் கரத்துல ஒரு குமாரனை ஏந்தி கொண்டிருப்பா என்று சொல்றார். அல்லேலூயா, சோத்திரம். அதே போல கர்த்தர் என்ன பண்ணார், குழந்தை பாக்கியத்தை அழகாய் தந்து தேவன் ஆசீர்வதித்தார். அப்ப எவ்வளவா இந்த ஆசீர்வாதத்தை அவங்க சுதந்திரிக்கிறாங்க. அதற்கு அவங்க முன்னால எடுக்கிற நடக்கைகளை பார்த்தீங்களா? ஆமே, சோத்திரம். அதுக்கப்புறம் ஒண்ணு சம்பவிக்கிறது, அந்த குழந்தைக்கு நோவு வந்து செத்தே போயிரு. ஒரு குறிப்பிட்ட வயதுல செத்து போன எடுக்கிற அடுத்த கட்ட நடவடிக்கை அதை விட சூப்பரா இருக்கும். செத்து போனது தெரிஞ்ச உடனே முதல்ல மேல் வீட்டில போய் தூக்கி போடுவா. சோத்திரம். ஏன்னா தேவ மனுஷன் இருந்த இடம், தேவ பிரசன்னம் இருக்கு. அவர் இளைப்பார்ந்து அந்த கட்டில தூக்கி போட்டுட்டு கதவை சாத்துவா, பதறவே மாட்டான். நேரா புருஷன்ட்ட ஒரு தகவலை கொடுப்பா, நான் ஊழியக்காரன் என்ன பண்ணணும் பார்க்கணும், அதனால ஒரு வாகனத்தை என்ன பண்ணு ரெடி பண்ணு. அவர் கேட்பாரு, ஏமா இன்னைக்கு ஓய்வு நாள் இல்லையே, இன்னைக்கு அமாவாசை நாளும். அப்ப ஓய்வு நாள் தோறும் என்ன பண்ணிருக்கிறாங்க, தேவனை தொழுது கொள்ளும்படி கர்த்தருடைய ஊழியக்காரனை சந்தித்து ஜெபித்து வரமுடி கடந்து போயிருக்கிறாங்க. அமாவாசை நாட்கள்ல போயிருக்கிறாங்க. அதனாலதான் புருஷன் ஒரு கேள்வி எழுப்புறார், இது ஓய்வு நாள் இல்லையே, அமாவாசை நாட்கள், அதெல்லாம் தெரியும், காரியம் அவசியமா இருக்கு, செஞ்சு கொடு. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு பிள்ளை இறந்தது தெரியாது. உடனே வண்டியை வச்ச உடனே நேரா இங்க போறார். அங்கேருந்து வரும்போதே ஊழியக்காரர் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு கேயாசி அனுப்பிச்சுறாரு, என்னப்பா திடீர்னு வராளே, என்னன்னு தெரியலையே. ஆமை, சோத்திரம். அப்படித்தான் சோத்திரம். 3-4 நாளைக்கு முன்னால திடீர்னு ஒரு அம்மா வந்தாங்க. என்னடா காலங்காத்தால வர்றாங்களே, ஏதோ பிரச்சனையோ எதுவோ என்னன்னு தெரியலன்னு ஒரு 2 சேரை எடுத்து போட்டு என்ன பண்றேன், சோத்திரம் வாங்க உட்காருங்க, என்ன விஷயம், என்ன பிரச்சனையா, எதுவும் போராட்டமா? இல்லை ஒன்றும் இல்லை சோத்திரம், கர்த்தருக்கு ஒரு காணிக்கை கொடுக்க வந்தேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் காலங்காத்தோட அவசரமா வந்ததை பார்த்தோன்னே ஏதோ பிரச்சனையோ அப்படின்னு நினைச்சிட்டேன். கர்த்தர் நல்லவரா இருக்கு. அது போல தானே அவருக்கு இருந்திருக்கும். இடைப்பட்ட நாட்களை வேகமா வர்றது, என்னமோ பிரச்சனை இருக்கு, போய் கேள்றா சோத்திரம், புருஷன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கான்னு கேளு அப்படிங்க. அவன்கிட்ட போய் கேட்கிறான், சோத்திரம் என்னம்மா வர்ற வழியிலே கேட்கிறான், எல்லாம் நலம், எல்லாம் சுகம், எல்லாம் நலம் அப்படின்னு விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்கிறான். நம்முடைய வாழ்க்கையில சோத்திரம் அங்கேயே பஞ்சபாட்டை பாடிரும், அப்படி இல்லை. சோத்திரம் நம்ம என்ன பண்ணணும், விசுவாச அறிக்கை இடணும். அந்த ஆபிரகாம் சோத்திரம் மலை மேல போகும்போது திரும்பி வருவோம்ங்கிற விசுவாச வார்த்தையை அறிக்கை இட்டதை போல சோத்திரம் இந்த கேயாசி கிட்ட உடன் ஊழியர்காரன்ட்ட சொல்றாரு, எல்லாம் சுகந்தாம்பா, எல்லாம் நலந்தாம்பா, கர்த்தருக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். ஓடி போய் ஊழியக்காரனுடைய காலை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுகிறான், அழுகிறா, கதறா. உடனே எலிஷாவுக்கு விளங்குது, ஏதோ ஒரு பெரிய துக்ககரமான காரியம் நடந்துருச்சு அப்படின்ட்டு. சோத்திரம், சரி விடு, அவள் துக்கமாக இருக்கிறா, கதறா, அழுகிறா. சோத்திரம், தேவன் எனக்கு அதை என்ன பண்ணார், மறைத்தார். சில விஷயங்களை ஊழியருக்கு என்ன பண்ணுகிறார், சில விஷயங்களை மறைக்கிறார். அப்ப அவ சொல்லுகிறா, பிள்ளை செத்து போச்சுன்னு சொல்லல, நான் அப்பவே உன்கிட்ட கேட்டனா, பிள்ளைய கேட்டனா. அவருக்கு புரிஞ்சிருச்சு, பிள்ளைய கேட்டனான்னு சொன்ன உடனே அவருக்கு என்ன பண்ணிருச்சு, உடனே கேயாசிட்ட சொல்றாரு, நீ என் தடியை எடுத்துக்கிட்டு போய் என்ன பண்ணு,
அவன் முகத்துல போய் வை அப்படிங்கிறான். ஆனா அப்பா அவ செய்யற ஒரு காரியம் அதை விட சூப்பரா இருக்கும். நீர் வராம நான் விட மாட்டேன். அவர் வந்தாலும் எனக்கு ஒத்துக்காது. நீர் வந்தே என்ன பண்ணணும், விட்டாப்படியா நிக்கிறான். எலிஷா வந்தே ஆகும். அதுபோல தேவன்கிட்ட நம்ம நிக்கணும். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. காரியங்களை செய்து கொடுக்கிற வரைக்கும், நம்முடைய வாழ்க்கையில இழந்து போன நன்மையை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் தேவ சமூகத்துல விடாப்புடியா அவருடைய காலை என்ன பண்ணணும், பிடிக்கணும். அவர் சொல்லிட்டார், ஆளை அனுப்பிச்சு விட்டோமா அற்புதம் நடந்துடும். இல்ல, நீர் வரணும். அல்லேலூயா, சோத்திரம். யாக்கோபு இரவெல்லாம் போராடுறாரு பாரு. நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன் காலை. சோத்திரம். அவர் என்னென்னமோ செஞ்சு பார்க்கிற, விடுறா நான் போகணும், பொழுது விடிய போகுது அப்படின்னு சொல்லி நரம்பைய பிடிச்சு என்ன பண்ணிட்டாரு, இழுத்துட்டார். ஆமே, சோத்திரம். ஆனாலும் விடல. அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்ணார், சரி அப்படி இந்த அளவுக்கு அவன் போராடிக்கிட்டு இருக்கிறானே, நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டா என்று சொல்லி இஸ்ரவேல் என்று சொல்லி தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சில விஷயங்கள் இலகுவாய் கிடைக்காது. நம்ம போராடி பெற்றுக்கொள்ளணும். பாரத்தோடு ஜெபித்து பெற்றுக்கொள்ளணும். பல கிரயங்களை செலுத்தி தியாகத்தை செலுத்தி தான் என்ன பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நமக்குள்ளே சில விஷயங்களிலே கடந்து வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. போராடுறோம் சரி அப்படின்னு போறார். போய் பார்த்தா சோத்திரம், அந்த பிள்ளை பிழைக்கல. ஆனா கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து, அந்த எலிஷா மூலியமாய் செய்து, அந்த பிள்ளையை ஜீவனோடு மீண்டும் அவளுடைய கரத்திலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, சோத்திரம். இந்த ஊழியக்காரனுக்காக, இந்த ஊழியத்திற்காக, தேவனுக்காக அவள் பட்ட பிரயாசங்கள் விருதாவாய் போகல. அவளுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை மாற்றப்பட்டது. குழந்தை பாக்கியம் கடந்து வந்தது. அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நஷ்டம் வந்த போதிலும் அதை நன்மையாய் தேவன் திருப்பி கொடுத்து ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. சரி, அந்த டெத்து அதுல எப்படி உயிர் தெழுந்தார், அது ஒரு செய்தி. அதை வருகிற நாட்களை சிந்திப்போம். ரைட், இது மேலோட்டமா இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். இப்ப அந்த அறை வீட்டுக்குள்ள என்ன இருக்குது, கட்டில், மேஜை, நாற்காலி, கொத்து விளக்கு, இந்த 4 காரியங்கள் இருக்கு. நான் அதோடைய விளக்கத்தை லைட்டா சொல்லிட்டு போறேன். அடுத்த வாரத்தில் அதை குறித்து என்ன பண்ண போறோம், டீப்பா பார்க்க போறோம். கட்டில்னா என்ன, நீங்க அதெல்லாம் தியானம் பண்ணிட்டு வாங்க. நாற்காலினா என்ன, மேஜைனா என்ன, குத்து விளக்குனா என்ன அப்படின்னு சொல்லி. அங்கே மரணம்னா அது ஆவிக்குரிய மரணம். அந்த மரணத்துல சோதரை எப்படி அந்த மனுஷன், தேவ மனுஷன் உயிரிடைய பண்ணுகிறார். அதை பைபிளை படிக்கும் போது ஒரு வித்தியாசமா இருக்கும். அவன் மேல குப்புறப்படுத்து வாயோட வாயை வச்சு, கையோட கையை வச்சு, கண்ணோட கண்ணை வச்சு என்ன பண்ணுவார், உயிரோட எழுப்புவார். அது ஒவ்வொன்றுக்கும் ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்ப அதை எப்படி அவர் உயிர் பெற வைக்கிறார் அப்படிங்கிற பகுதியை குறித்து கர்த்தர் சித்தமானால் அதுக்கு அடுத்த வாரத்தில் என்ன பண்ணலாம், சிந்திக்கலாம். இங்க கட்டில்ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னா, இளைப்பாறுதலை குறைக்கும். கட்டல் எதுக்கு, இளைப்பாறுதல். ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மகனே மகளே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் சொன்னார். அப்ப சோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இளைப்பாற முடியாத ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குமானால் நிச்சயமாகவே ஒரு இளைப்பாறுதலுக்கு நேராய் தெய்வம் நம்மளை நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அதைத்தான் அந்த கட்டில் என்ன பண்ணுது, குறிக்கிறது. இந்த சின்ன அறை வீடு தேவனுடைய வீடாய் சபையாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த சபைக்குள்ளதான் இளைப்பாறுதலை குறித்ததான கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்படுகிறது. அந்த வார்த்தையின் வழியாக நம்முடைய வாழ்க்கை இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறது. அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அந்த சிறிய அறை வீடை கர்த்தருடைய சமூகம், ஆமை சோத்திரம், அந்த அறை வீடு தான் கர்த்தருடைய சபையா இருக்கிறது. ஆமை சோத்திரம். அங்கு கட்டில் போடப்பட்டிருக்கிறது. அங்கு இளைப்பாறுதல். ஒரு மனுஷனுக்கு இளைப்பாறுதல் ரொம்ப முக்கியம். ஆமை சோத்திர. சமாதானம் ரொம்ப முக்கியம். ஆமை சந்தோஷம் ரொம்ப முக்கியம். அதை தேவனை தவிர வேற ஒருவரால் என்ன முடியாது. ஆமை கட்டில போய் நம்ம பகலெல்லாம் வேலை செஞ்சுட்டு இரவு வேளையில போய் இளைப்பாறுகிறோம். பார்த்தீங்களா, எவ்வளவு இன்பமான ஒரு நித்திரைக்குள்ள போகிறோம். இது போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதலை தேவன் தந்து நடத்துவார். அதை குறித்து விலாவரியாய் அடுத்த வாரத்துல பார்க்கலாம். ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் சொல்லி கடந்து போறேன், நேரம் இல்லை. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இரண்டாவதாக மேஜை. மேஜை. மேஜை எதற்காய் பயன்படுத்துவோம்னா, 4 பேர் உட்கார்ந்து ஆகாரம் புசிப்பதற்காக அந்த மேஜையை என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. ஹோட்டல்ல போனா அந்த ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, சோத்திர வீடுகளில் இருக்கும். அதுக்கு பேர் டைனிங் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமை சோத்திரம். உணவுகளை வைத்து அதுல 4 பேரை உட்கார வச்சு என்ன பண்ணுவாங்க, பரிமாறுவாங்க. 4 பேர் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அது ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது. எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒண்ணு போல உட்கார்ந்து சாப்பிடுறாங்க பார்த்தீங்களா. அப்ப அந்த மேஜை நம்முடைய ஐக்கியம், சபையோடு இருக்கிற ஐக்கியம், தேவனோடு உள்ள ஐக்கியம், ஆமை சோத்திரம், ஊழியரோடு உள்ள ஐக்கியம், விசுவாச ஜனங்களோடு உள்ள ஐக்கியம், சோத்திரம், பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியம்.
அதை குறித்த காரியத்தை தான் அந்த மேஜையானது என்ன பண்ணிட்டு இருக்கு, பேசி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ரைட். அதை குறித்தும் நம்ம வருகிற நாட்கள்ல சிந்திக்கலாம். அதை தொடர்ந்து என்ன போட்டிருக்கான், நாற்காலி. ஆமை சோதரம். இந்த நாற்காலி எதை குறிக்கும்னா, சோத்திரம், நம்ம தேவ சமூகத்துல சோத்திரம் பைபிளை எடுத்து வச்சு நாற்காலியில உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணுவோம், படிப்போம், தியானம் பண்ணுவோம். அது ஒரு வேத தியானத்தை குறிக்கிறது. தேவ சமூகத்தில் அமர்ந்து என்ன பண்ணணும், தியானிக்கிற ஒரு அனுபவத்தை தான் அந்த நாற்காலி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. நாம் தேவ சமூகத்தில் தியானம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோம். சங்கீதம் 1:1 சொல்லப்பட்டிருக்கு, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. தியானிக்கணும். அப்ப அதுக்கு நேரம் எடுக்கும். பைபிளை படிச்சுட்டு போறதுக்கு படிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு அதிகாரத்தை படிப்போம், 2 அதிகாரத்தை படிப்போம், ஒரு 10 நிமிஷத்துல படிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா தியானங்கிறது அதோடைய பொருள் என்ன, அது என்ன சொல்லுது, அதை குறித்து யோசித்து இதனுடைய வசனம் எங்க இருக்கு, பழைய ஏற்பாட்டில் எங்க இருக்கு, புதிய ஏற்பாட்டில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஆவியானவர் இணைத்து அது ஒரு செய்தியா நமக்கு என்ன பண்ணுவார், நம்மளோடு கூட பேசும்போது அந்த ஒரு வசனம் தியானத்துல உட்கார்ந்தா 1 மணி நேரம் 2 மணி நேரம் போகும். அப்ப அந்த நாற்காலியில உட்கார்ந்து அந்த தியானத்தை அது குறிக்குது நாற்காலி. நான்காவதாய் குத்து விளக்கு. நான்காவதாய் குத்து விளக்கு. குத்து விளக்கை குறித்த செய்தியை கடந்த நாட்களை சிந்தித்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார், வலது கையில் 7 நட்சத்திரத்தையும் 7 குத்து விளக்குகளையும் என்ன பண்ணுகிறார், ஏந்தி கொண்டிருக்கிறார். அவர் குத்து விளக்கு நடுவிலே உலாவி வருகிறார். குத்து விளக்கு சபைக்கு அடையாளம் என்று சொல்லி பேசினோம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆனா இங்க இருக்கிற குத்து விளக்கு அந்த அறைக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. நீங்கள் உலகத்துக்கு என்னவா இருக்கிறீர்கள், உப்பா இருக்கிறீர்கள், உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது உங்களுடைய சாட்சி வாழ்க்கையை அது பிரதிபலித்துக் கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அனுபவத்திற்குள்ள நம்முடைய வாழ்க்கை கடந்து போக வேண்டும் என்று சொல்லிதான் அந்த அறவேட்டுக்குள்ள இத்தனை பொருட்கள் அங்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் கடந்து வரணும், நம்முடைய வாழ்க்கையில ஐக்கியம் பலப்படணும், நம்முடைய வாழ்க்கையில வேத தியானத்திற்குள்ள போகணும். அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை சாட்சியாய் பிரகாசிக்கணும். இதை குறித்த காரியங்களை ஆழமாய் வருகிற நாட்களை என்ன பண்ணுவோம், சிந்திப்போம். இந்த நாட்கள்ல சோத்திரம் நமக்கு கொடுக்கப்பட்ட சமயத்துல சில காரியங்களை சிந்திக்க, ஆமை சோத்திரம் அதை தியானிக்க தேவன் கிருபை செய்தால் கேட்ட சத்தியத்தை நாம் கை கொண்டு நடக்கிறதில் கவனம் செலுத்துவோம். தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அப்படியே நாம் முழங்கால் மண்டியிடுவோம், கர்த்தரை நோக்கி